பூச்சிகளின் பொருளாதார முக்கியத்துவம் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பல வகையான மருந்து பொருட்கள் இருக்கு. ஆன்டிசெப்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னுடைய டெஸ்ட் பேஜ் குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கு நம்ம டெய்லியுமே ஹனிபி ஹனி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹனிபி ஹனி சீரீஸ்ல நியூ சிலபஸ் வைஸ் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பூச்சிகளின் பொருளாதார முக்கியத்துவம் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் விலங்குகள், பூச்சிகள், பறவைகள், ஊர்வன இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுலையுமே பூச்சிகளை பொறுத்த மட்டும் டே டு டே லைஃப்ல மனிதன் பிளஸ் விலங்குகள் இந்த ரெண்டுக்குமே பயன்படக்கூடிய வகைகளை இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுல நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள் இருக்கு, அதே மாதிரி தீமை தரக்கூடிய பூச்சினங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த இதுல பார்ட் 1 நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, அதே மாதிரி நன்மைனா எந்த மாதிரி நன்மை தருது, அதே மாதிரி பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, விலங்கு உலகில் மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்னு பார்க்கும்போது பூச்சிகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு காடுகள் இருக்கு அப்படின்னா அந்த காடுகள்ல பறவைகள், மரங்கள், தாவரங்கள், விலங்குகள், இது போக பூச்சினங்கள் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கும். இந்த பூச்சினங்கள் தான் அந்த ஒரு காட்டுல ஒரு உயிரினம் இறந்துருச்சு அப்படின்னா அந்த உயிரினத்தை ஈஸியா அந்த ஸ்மெல் எதுவுமே வராம ஈஸியா அதை வந்து சாப்பிட்றோம். ஓகேவா? அதே மாதிரி இது எல்லாமே நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள். அப்போ ஒரு காட்டுல ஒரு உயிரினம் இறந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பூச்சினங்கள் அதை வந்து உட்கொள்ளுது. அதனால அந்த பேட் ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள். ஸோ இது போக மனிதனுக்கும் அதே மாதிரி விலங்குகளுக்கும் நேரடியா தொடர்புடையது. ஸோ மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது பட்டுப்புழு, தேனி, இது போக எக்ஸெட்ரா இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து நேரடியாவே நம்ம மனிதனுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி விலங்குகளுக்குமே பயனுள்ளதா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நன்மை தரும் பூச்சினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ், அதே மாதிரி தீமை தரக்கூடிய பூச்சினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ். ஸோ அப்போ 2 டைப்பா வந்து பிரிக்காங்க. இதுல நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸை பார்க்கும்போது நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள் மனிதனுக்கு பல வகையில நன்மை தந்துக்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பொருளாதார முக்கியத்துவம் தரதா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பொருளாதார முக்கியத்துவம்னா என்ன? இப்போ நீங்க கனியை எடுத்துக்கோங்க. தேனை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு ஈ மாதிரி தான் இருக்கு. அந்த ஈயானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ல ஒரு மலர்ல போய் உட்காந்து அந்த மலர்ல இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி தன்னோட வயிற்றுல சுமந்துட்டு வந்து தேன் கூட்டுல வந்து அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுது. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹனியை எடுத்து ஒரு சில மெடிசின்ஸ்க்காக நம்ம வந்து சாப்பிடுதோம். குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும், பெரியவங்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அது எக்கனாமிக்கை வந்து க்ரோத் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உற்பத்தி விளைவிக்கக்கூடிய பூச்சினங்கள். அதே மாதிரி உதவி செய்யக்கூடிய பூச்சினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதவி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பட்டுப்புழு இருக்கு. இந்த பட்டுப்புழுவை பொறுத்த மட்டும் பட்டு இலை நார்கள் வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உற்பத்தி விளைவிக்கும் பூச்சினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பயனுள்ள உற்பத்தி பொருளை கொடுக்கக்கூடிய பூச்சினங்கள் எல்லாமே உற்பத்தி தரக்கூடிய பூச்சினங்கள். ஸோ இதுல தேனி, பட்டுப்பூச்சி, அரக்குப்பூச்சி இது எல்லாமே இருக்கும். இப்போ தேனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எபிஸ், பட்டுப்பூச்சி அப்படின்னு பார்க்கும்போது பாம்பிக்ஸ் மேரி, அரக்குப்பூச்சி அப்படின்னு பார்க்கும்போது லாக்சிபர் லாக்கா. அடுத்து இந்த பூச்சிகளில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை மனிதனுக்கு பல வகையில நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லை, பொருளாதாரத்துலையுமே நம்ம வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்றோம். ஸோ இது எல்லாமே நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதே மாதிரி இப்போ தேனை பொறுத்த மட்டும் தேனிலையுமே வந்து பல வகையான மருந்து பொருட்கள் இருக்கு. ஆன்டிசெப்டிக்கா நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்போ தேனு, ஹனி, அதே மாதிரி தேன் மெழுகு. இந்த தேன் மெழுகை பொறுத்த மட்டும் நம்ம ஆன்டிசெப்டிக்கு, அதே மாதிரி மெழுகுவர்த்தி தயாரிக்க பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஃபேஸ் கிரீம் தயாரிக்க நம்ம பயன்படுத்துறோம். பட்டு இலை, இந்த பட்டு இலையை வச்சு நம்ம துணிகள் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி அரகை பொறுத்த மட்டும் நம்ம வார்னிஷ்காக வந்து பயன்படுத்துறோம். பிசினுமே வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறோம். அடுத்து காக்கினில் சாயப்பொருள், இது வந்து ஒரு டை. அதே மாதிரி
காந்திரடின், இந்த காந்திரடினை பொறுத்த மட்டும் நமக்கு மெடிசனா வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பூச்சி உணவு, ஒரு சில நாட்டுல வந்து பார்க்கும்போது நம்ம டிவியில கூட பார்த்துருப்போம், டிவி யூடியூப்ல கூட பார்த்துருப்போம். அந்த பூச்சி இனங்களை அப்படியே சாப்பிடுவாங்க, பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, அதே மாதிரி சமைச்சுமே சாப்பிடுவாங்க ஒரு சில வெப்பமண்டல காடுகள்ல. அதே மாதிரி மருந்துகள், ஸோ மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பூச்சி இனங்கள் மருத்துவ குணம் உள்ளதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேனி இருக்கு, அந்த தேனி அதுல உள்ள விஷப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது கொட்டும் போது நமக்கு வந்து பெயின் இருக்கும், அந்த இடம் வந்து வீங்கும். ஆனா அந்த விஷப்பொருள் தான் நமக்கு முட்டு வலி எதுவுமே வராம பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் கொண்டதா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தேனை பொறுத்த மட்டும் நிறைய மெடிசின்ஸ் எக்கனாமிக் லெவலா பொறுத்ததா இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தேன், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தேனீக்களானது ஒரு தேன் கூட்டுல எப்படி சேகரிக்க அப்படின்னு பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு பூ இருக்கும், அந்த பூவில் அந்த தேனி போய் உட்காந்து அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி தன்னோட வயிற்றுல அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறமா தேன் கூட்டில் வந்து வாமிட் எடுக்கிறது மூலமா அந்த தேன் கூட்டில் தேன் வந்து ஸ்டோரேஜாக இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேனி மெழுகு. தேனி மெழுகை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தேனியின் வயிற்று சுரப்பில் இருந்து தேன் மெழுகு வந்து சுரக்கு. இந்த தேன் கூட்டை கட்ட இந்த தேன் மெழுகு வந்து பயன்படுது. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தேன் கூட்டை பொறுத்த மட்டும் தேனும் இருக்கும், தேன் மெழுகும் இருக்கும். தேன் மெழுகு பொறுத்த மட்டும் ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், கைட்டு பிடிக்கும் போதே நல்லா பிசின் மாதிரி இருக்கும். அந்த பிசின் வச்சுதான் தேன் கூட்டை வந்து கெட்டுது. இந்த தேன் மெழுகு மூலமா நிறைய மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம முகப்பூச்சி, அதாவது ஃபேஸ் கிரீமாவும் பயன்படுத்துறாங்க, மெழுகுவர்த்திக்குமே வந்து பயன்படுத்துறாங்க. ஓகே, அடுத்து பட்டு இலை. பட்டு இலையானது பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய புரத நார் தான் இந்த பட்டு இலை. இந்த பட்டுப்பூச்சி இலை பட்டுப்பூச்சி வளர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது செரிகல்ச்சர் மூலமா வந்து நம்ம ஈஸியா பட்டுப்புழுவில் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அரக்கு. அரக்கு அப்படின்னு பார்க்கும்போது லாக்சிபர் லாக்கா என்ற அரக்கு பூச்சியில இருந்து இந்த அரக்கு வந்து சுரக்கப்படுது. இது வந்து வார்னிஸ் நம்ம மரப்பொருட்கள், டேபிள், பீரோ, டோரு, விண்டோ, இந்த மாதிரி பொருட்கள்ல வாரின் செய்யறதுக்கு இந்த அரக்கு வந்து பயன்படுது. இதுல வரக்கூடிய பேர்கள் எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அடுத்து பிசின். பிசினை பொறுத்த மட்டும் பிசின் பூச்சி தாவரத்துல உள்ள முட்டைகளை இடுவதால் இது வந்து தாவரங்கள் கருணை போன்ற வளர்ச்சியை வந்து உருவாகுது. நீங்களே பாருங்க, முருங்கை மரம் இருக்கு, அந்த முருங்கை மரத்துல நம்ம லைட்டா அடிச்சோம் அப்படின்னா பிசின் வந்து உற்பத்தி ஆகும். அந்த பிசினை வச்சு நம்ம ஏகப்பட்டதுக்கு வந்து நம்ம ஈஸியா பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து தோல், அதாவது தோல் பதனிடுவதற்கு, அதே மாதிரி சாயம், டை, அந்த மாதிரி ப்ராடக்ட்க்கு வந்து நம்ம வந்து ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காக்கினியல் சாயப்பொருள். இந்த காக்கினியல் சாயப்பொருளை பொறுத்த மட்டும் காக்கஸ் மற்றும் டாக்டை லேபியஸ் போன்ற செதில் பூச்சிகளின் மூலமா இந்த காக்கினியல் சாயப்பொருள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த உற்பத்தி பொருளானது நமக்கு சாயப்பொருள் தயாரிக்க பயன்படுது. நெக்ஸ்ட் காந்திரடின். இந்த காந்திரடினை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மருந்து பொருளாக இது நமக்கு பயன்படுது. ஸோ நிறையா மெடிசின்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருந்தாலுமே ஒரு சில மெடிசின்ஸை பொறுத்த மட்டும் நேச்சுரலாகவே பூச்சிகள், தாவரங்கள், செடிகள், விலங்குகள் இது மூலமாக வந்து ஈஸியாக அந்த மருந்து பொருட்களை வந்து தயாரிக்காங்க. அதே மாதிரி ஒரு சில நாட்டில் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெப்பமண்டல நாட்டில் வந்து பார்க்கும்போது இந்த வெட்டுக்கிளி, அதே மாதிரி கரையான்கள், பூச்சி இனங்கள், புழு இனங்கள், இது எல்லாத்தையுமே மனிதர்கள் வந்து உட்கொள்ளுதாங்க, பச்சையாகவும் உட்கொள்ளுதாங்க, அதே மாதிரி அதை சமைச்சுமே உட்கொள்ளுதாங்க. சேம் டைம் பள்ளி, பாம்பு, மீன், பறவை, அதே மாதிரி எலி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பூச்சி இனங்கள் ஒரு உணவாகவும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, இப்போ எறும்பு திணி இருக்கு, அந்த எறும்பு திணிக்கு உணவு எது அப்படின்னு பார்க்கும்போது எறும்புகள் தான். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி கரையான்களுமே வந்து இந்த எறும்பு திணி வந்து சாப்பிடக்கூடியது. அடுத்து மருந்து அப்படின்னு பார்க்கும்போது தேனீக்களின் நச்சு முட்டு வலிக்கு பயன்படுகிறது. அதே மாதிரி தேன் மருந்தாகவும், காயங்களில் நோய் தொற்றுதலை தவிர்க்க கிருமி நாசினியாகவும், ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படுது. அதாவது அந்த தேனோட விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் வந்து முட்டு வலிக்கு மருந்தா பயன்படுது. அதே மாதிரி தேன் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசனாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம மெடிசனாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி
நோய் தொற்று தவிர்க்க ஒருத்தர்கிட்ட இருந்து வேற ஒருத்தருக்கு வந்து பரவாம இருக்கிறதுக்கு ஆன்டிசெப்டிக்காவும் இந்த மெழுகு வந்து பயன்படுத்துறோம். அதாவது தேனை பொறுத்த மட்டும் நிறைய யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உதவி செய்யக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மகரந்த சேர்க்கை, கொன்று திணிகள், கழிவு நீக்கியல், ஒட்டுண்ணி பூச்சிகள், நுண்கலைகளில் பூச்சிகள், அதே மாதிரி அறிவியல் கல்வி, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்கு. இப்போ உதவி செய்யக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மகரந்த சேர்க்கை. ஸோ மகரந்த சேர்க்கையை பொறுத்த மட்டும் ஒரு 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 செடியில ஒரு பூ இருக்கு. அந்த பூவில் வந்து ஒரு தேனி வந்து உட்காருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இதை வந்து வேற ஒரு செடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மூலமா ஈஸியாக அதில் வந்து இனப்பெருக்கம் வந்து நடைபெறுது. அதே மாதிரி கொன்று திணிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில செடிகளில் காய் கனி எல்லாமே இருக்கும். அதை வந்து ஒரு சில பூச்சினங்கள் கொல்லக்கூடியதாக இருக்கும், தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சினங்களாக இருக்கும். அப்போ நன்மை செய்யக்கூடிய பூச்சினங்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தீங்கு செய்யக்கூடிய பூச்சினங்களை உணவாக உட்கொள்வதன் மூலம் அது வந்து நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி எக்ஸட்ரா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பூச்சினங்கள் எல்லாமே நம்ம மனிதர்கள், விலங்குகள், பொருளாதாரத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் நான் வந்து நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்ல வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் இதில் நிறைய டேர்ம்ஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நன்மை தரக்கூடிய பூச்சினங்கள், தீமை தரக்கூடிய பூச்சினங்கள், பொருளாதார முக்கியத்துவம் உள்ள பூச்சினங்கள், இது போக முட்டை, பால், மாடு, இந்த மாதிரி எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பு எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து சுவாலஜிஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.